நமக்கு இன்னைக்கு கிளாஸில் 11th ஃபஸ்ட் இயர் நன்னூல்லேருந்து கண்டினியூ பண்ணுவோம். இதில் நன்னூல் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, காமனாக வந்து அதில் பாயிரம்ன்ற ஒரு கான்செப்ட் கொடுத்துருப்பாங்க. பாயிரம் அப்படின்னா அது ஃபஸ்ட்டு நூலோட ஃபஸ்ட் பேஜில் இருக்கிற மாதிரி இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒரு நூலை புரிந்து கொள்ளவும் அதோடைய விருப்பத்துடன் படிக்கிறதுக்கு வந்து அது யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நன்னூல் வந்து பார்த்திங்க அப்படின்னா தொல்காப்பியத்தை பின்பற்றி எழுதப்பட்ட ஒரு நூல். இதில் வந்து 2 பாயிரம் இருக்குது. பொது பாயிரம், சிறப்பு பாயிரம் அப்படின்றது அந்த கான்செப்ட் வரும். பின்னாடி வந்து நல்லா தெளிவாகவே கொடுத்துருப்பாங்க. இதில் இங்கே பாயிரத்துக்கு வந்து என்னென்னு கொடுத்துருப்பாங்க பாருங்கள். பாயிரம் அப்படின்னா ஒரு ஆசிரியரின் சிறப்பு, அதுக்கப்புறம் அந்த நூல் என்ன சொல்ல வருதோ அந்த கான்செப்ட், அதை வந்து விளக்குறது தான் வந்து பாயிரம். அதுக்கப்புறம் பாயிரத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 7 பெயர்கள் இருக்குது. பாயிரத்துக்கு வந்து 7 பெயர்கள் இருக்குது. அந்த 7 தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பாயிரத்துக்குரிய 7 பெயர்கள். அதில் ஃபஸ்ட்டு வந்து முகவுரை. முகவுரை அப்படின்னா நூலுக்கு முன் சொல்லப்படுவது, நூலில் என்னென்ன கண்டென்ட் இருக்குது அப்படின்னு முன்னாடியே சொல்கிறது. இதில் வந்து பதிகம் அப்படின்னா செகண்ட் ஒன் வந்து பதிகம். பதிகம்ன்றது 5 பொதுவான 5 இதுவையும் ப்ளஸ் வந்து சிறப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா 11 சொல்லும். பொதுவானது வந்து 5 கான்செப்டை சொல்லும். சிறப்பு வந்து 11 கான்செப்டை சொல்லும். இது கூட எக்ஸ்ட்ரா சேர்த்து பல வகை பொருளையும் சொல்லும். அதுதான் வந்து பதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பதிகம் அப்படின்னா 5 பொது தெரியணும், 11 சிறப்பு அப்படின்னு தெரியணும் நமக்கு. நெக்ஸ்ட்டு அணிந்துரை. அணிந்துரை, புனைந்துரை ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நூலின் பெருமையை சொல்லும். அணிந்துரை, புனைந்துரை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து நூலின் பெருமையை சொல்கிறது தான் அணிந்துரை, புனைந்துரை. நெக்ஸ்ட்டு நூன்முகம். நூன்முகம் அப்படின்னா நூலுக்கு முகம் போல முற்பட்டிருப்பது நூன்முகம். நெக்ஸ்ட்டு புறவுரை அப்படின்னா நூலில் சொல்லப்படாத கருத்துக்கள், வெளியில் இருந்து சொல்லப்படுகின்ற கருத்துக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா புறவுரை. ஓகேங்களா. நூலில் சொல்லிய பொருள் அல்லாதவற்றை நூலின் புறத்தே சொல்வது. காமனாக அந்த கான்செப்ட் புக்குக்குள்ளே இருக்கிற கான்செப்ட் சொல்லாமல் வெளியில் இருக்கிற கான்செப்டை சொல்கிறது தான் புறவுரை. நெக்ஸ்ட்டு தந்துரை. தந்துரை அப்படின்னா நூலில் சொல்லிய பொருள் அல்லாதவற்றை தந்து சொல்வது. இதுவும் அதே மாதிரி தான். ஓகேங்களா. நூலில் சொல்லாத பொருளை தந்து சொல்வது அப்படின்றது தந்துரை. புறவுரைனா சொல்லாததை வெளியில் இருக்கிறத எடுத்துகிட்டு வந்து சொல்கிறது. தந்துரை அப்படின்னா நூலில் சொல்லாததை எடுத்துகிட்டு வந்து சொல்கிறது. நெக்ஸ்ட் இந்த பாயிரம் வந்து பொது பாயிரம், சிறப்பு பாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகைப்படும். பொது பாயிரம், சிறப்பு பாயிரம் அந்த நல்நூல் அந்த பாக்ஸில் வரும். அதில் இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். பாயிரம் வந்து 2 வகைப்படும். பொது பாயிரம், சிறப்பு பாயிரம் அப்படின்னு சொல்லி 2 வகைப்படும். இதில் வந்து பொது பாயிரம், இந்த பொது பாயிரம் வந்து 5 கான்செப்ட் வரும். சிறப்பு பாயிரம் வந்து 8 வரும். 8 செய்தியை சொல்லும். பொது பாயிரம் வந்து எத்தனை வகையான செய்திகளை சொல்லும் அப்படின்னா 5 வகையை சொல்லும். சிறப்பு பாயிரம் வந்து 8 சொல்லும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா பொது பாயிரம் சொல்லுகின்ற அந்த 5 கான்செப்ட். அதில் என்னென்ன சொல்லுது பாருங்கள். நூலின் இயல்பு, ஆசிரியரின் இயல்பு, மாணவரின் இயல்பு. இயல்புன்றது 3 கான்செப்ட் வரும். நெக்ஸ்ட் வந்து கற்கும் முறை, கற்பிக்கும் முறை அப்படின்றது 5 சொல்கிறது வந்து பொது பாயிரம். நூலின் இயல்பு, ஆசிரியரின் இயல்பு, மாணவரோட இயல்பு, கற்பிக்கும் முறை, கற்கும் முறை, இந்த 5 சொல்கிறது வந்து பொது பாயிரம். நெக்ஸ்ட்டு சிறப்பு பாயிரத்தோட இலக்கணம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சிறப்பு பாயிரம் வந்து நமக்கு எத்தனை கருத்துக்களை சொல்லும் அப்படின்னா 8 செய்திகளை சொல்லும். அதில் வந்து காமனாக இங்கே என்னென்னன்றது கொடுத்துருப்பாங்க. இதுலேருந்து அப்படியே கண்டினியூ ஆகி இது வரைக்குமே வரும். சிறப்பு பாயிரத்தில் அப்போ நூலாசிரியரின் பெயர், நூல் பின்பற்றிய வழி, நூல் வழங்கப்படுகின்ற நிலப்பரப்பு, நூலின் பெயர் கொடுத்துட்டு இது வந்து பொது பாயிரமா சிறப்பாயிரமா ஒரு குரூப் 2 கொஷினில் கேட்டிருந்தாங்க. அப்போ நூலின் பெயர்ன்றது சிறப்பு பாயிரம். நெக்ஸ்ட்டு தொகை வகை, அப்புறம் வந்து விரி என்பனவற்றில் இனத்தில் இயற்றப்பட்ட என்பது இதெல்லாம் வந்து காமன் வர கான்செப்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நூலை கேட்பதனால் ஏற்படும், நூலில் கற்பிக்கப்படும் கருத்து, நூலை கேட்பவரோட அந்த மனநிலை, நூலை கற்பதினால் என்ன பயன் அப்படின்றது எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறது வந்து சிறப்பு பாயிரம் தான். நெக்ஸ்ட் அந்த சிறப்பு பாயிரம் வந்து நூற்பா வகையை சார்ந்தது. இது வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். சிறப்பு பாயிரம் வந்து நூற்பா வகையை கூறும்.
அப்புறம் இங்கே காமனாக என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, பாயிரம் இல்லை அப்படின்னா அது வந்து ஒரு சிறந்த நூலாக இருக்காது அப்படின்ற மாதிரி இங்கே கொஷின் கொடுத்துருப்பாங்க. பாயிரம் இல்லையேல் அது சிறந்த நூலாக மதிக்கப்படாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது வந்து ஆடோ நோட்டில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் நன்னூல் பற்றி இங்கே என்ன நமக்கு தெரியணும் அப்படின்னா, நன்னூல் வந்து தொல்காப்பியத்தை வந்து மையமாக கொண்டு எழுதப்பட்ட ஒரு வழிநூல் தான் நன்னூல். இது வந்து பொது ஆண்டு 13ஆம் நூற்றாண்டில் வந்து பவானந்தி முனிவரால் எழுதப்பட்ட தமிழ் இலக்கண நூல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்நூல் வந்து எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம் அப்படின்ட்டு 2 அதிகாரங்களை கொண்டது. எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம் 2 அதிகாரமே வந்து 5 பகுதிகளாக பிரிச்சிருப்பாங்க. அது எழுத்ததிகாரம்ன்றது எழுத்தியல், பதவியல், உயிரிற்று புணரியல், மெய்யிற்று புணரியல், உருவு புணரியல் அப்படின்னு 5 பகுதியாக பிரிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சொல்லதிகாரம் அதே மாதிரி 5ஆக பிரிக்கும். அது என்னதுன்னா பெயரியல், வினையியல், பொதுவியல், இடையியல், உரியியல் அப்படின்னு சொல்லிட்டு 5 வகையாக பிரிக்கிறோம். நெக்ஸ்ட்டு இந்த நன்னூல் வந்து யார் இயற்ற சொன்னதுக்கு இணங்க வந்து பவானந்தி முனிவர் இயற்றியிருப்பார் அப்படின்னா, சீயகங்கன் என்ற ஒரு சிற்றரசர் எழுத சொல்லியிருப்பார். அதை கேட்டு தான் வந்து என்ன பண்ணியிருப்பார், பவானந்தி முனிவர் வந்து இதை எழுதியிருப்பார். பவானந்தி முனிவருக்கு ஈரோடு மாவட்டத்தில் ஒரு சிற்பம் இருக்குது. அது எங்கே இருக்குது அப்படின்னா, ஈரோடு மாவட்டத்தில் மேட்டுப்புதூர் அப்படின்ற ஒரு ஊரில் வந்து 8ஆம் தீர்த்தங்கரான சந்திரபிரபாவின்ற கோவிலில் வந்து பவானந்தி முனிவருக்கு உருவச்சிலை இருக்குது. இந்த பாயிண்டில் மட்டும் நன்னூலில் படிச்சிங்கன்னா ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து 6ஆம் திணை.